விட்டு தக்காளி பழத்தை எடுத்துக்கொண்டு அதையும் நாம் அதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். அடுத்ததாக நாம் விசில் வைத்த அந்த உருளைக்கிழங்கு வெந்ததாக பார்ப்போம். வெந்து விட்டது. அதை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்துக்கொண்ட பிறகு அதனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சூடு தணிகிறதுக்கப்புறம் அந்த தொலியை நாம் உரித்து கொள்ள வேண்டும். அதை உரிக்கும் போது சாஃப்டாக கையில் வருகிறது என்றால் நாம் பார்த்தால் அது சாஃப்டாக வந்தது என்றால் அது வெந்துவிட்டது என்று நமக்கு தெரியும். அதை உரித்த பிறகு அதை மீண்டும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நன்றாக அமுக்கி அதை சாஃப்டாக வரும் வரை நாம் அதை கிண்டி விட்டு கொள்ள வேண்டும். அதை கடைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் வெட்டி வைத்த பல்லாரி மற்றும் தக்காளி பழத்தை சேர்த்து